இன்று ஜனவரி 7. உலகின் மிக கொடூரமான போரின் வடுக்களை சுமந்த ஒரு தேவதையின் பிறந்த நாள். இவள் வெறும் பெயரல்ல, உலக அமைதிக்காக பறந்த 1000 காகிதக் கொக்குகளின் சரித்திரம். இவள் பெயர் சடாகோ சசாகி. 1945இல் ஹிரோஷிமாவில் அணுகுண்டு வீசப்பட்டபோது சடாகோவிற்கு வயது 2. அதிர்ஷ்டவசமாக அன்று தப்பினாலும் கதிரியக்கத்தின் விஷம் 10 வருடங்களுக்குப் பிறகு அவள் உடலை தின்றது. ஜப்பானியர்கள் ஏ-பாம் வியாதி என்று அழைத்த இரத்தப் புற்றுநோய் அவளை தாக்கியது. 1000 காகிதக் கொக்குகளை உருவாக்கினால் நினைத்தது நடக்கும் என்பது ஜப்பானியர்களின் நம்பிக்கை. வலியோடு போராடிய அந்தச் சின் விரல்கள் நம்பிக்கையோடு கொக்குகளை செய்யத் தொடங்கின. அவள் வேண்டியது தன் உயிரை அல்ல, உலகில் இனி அமைதி வேண்டும் என்ற வரத்தைத்தான். ஆனால் விதி சடாகோவிடம் மீண்டும் விளையாடியது. 644 கொக்குகளை மட்டுமே அவளால் செய்ய முடிந்தது. மீதமுள்ள கொக்குகளை அவளது நண்பர்கள் செய்து முடிக்க மொத்தம் 1000 கொக்குகளுடன் தனது 12வது வயதில் விடை பெற்றாள் சடாகோ. அவளது மரணம் உலக மனசாட்சியை உலுக்கியது. ஹிரோஷிமா அமைதிப் பூங்காவில் இன்றும் தங்கக் கொக்கை சுமந்து நிற்கிறாள் சடாகோ. அந்த சிலையின் கீழே எழுதப்பட்ட வரிகள் காலத்திற்கும் எதிரொலிப்பவை. இதுதான் எங்கள் கூப்பாடு, இதுதான் எங்கள் பிரார்த்தனை. உலகில் அமைதி வேண்டும். போர் இல்லாத உலகம் விடியட்டும். சடாகோவின் கனவு மெய்ப்படட்டும். அமைதி நிலவட்டும்.